இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்ட வேற இடமே கிடையாது. ஐயப்பனை பார்க்க போற பக்தர்கள் பாபர் சுவாமியை தொழுது நம்ம பள்ளியிலிருந்து விபூதி வாங்கிட்டு போறாங்க. என்னது இது இஸ்லாமிய கோயிலாச்சே, இங்க எப்படி விபூதி? அப்படியெல்லாம் யோசனை பண்றதே இல்லையம்மா. அல்லாஹ்வை நம்பி வணங்குற எத்தனையோ லட்சக்கணக்கான இந்துக்கள் இருக்கும் போது நாம இந்து தெய்வத்தை நம்புறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஜாதி மத பேரமே இல்லாத ஐயப்பனை நம்புறதுல வணங்குறதுல என்னம்மா தப்பு? 5 வேளை தொழுது அல்லாஹ்வை நம்புறேன்னா ஐயப்பனையும் நம்புறேன். எரிமேலியில ஐயப்ப பக்தர்கள் வருஷா வருஷம் கூட்டமா வரலன்னா இந்த எரிமேலிக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் பாபரின் தோழம் தான். எந்த இடத்துல கலவரம் நடந்தாலும் கலவரமே நடக்காத அளவுக்கு எல்லா மதங்களையும் ஒன்னா இணைச்சு திருவிழா கொண்டாடக்கூடிய ஒரே இடம் அந்த ஐயப்பன் கோயில் மட்டும்தான். அந்த ஐயப்பனை நானும் நம்புறேன். 18 படி மீது ஏறிடுவோம்.